பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவல், வேறு லெவல். வைல்ட் கார்டு என்று வேறு லெவல். எல்லாரையும் உட்கார வச்சு எழுத விட்டாங்க. எதுக்காக நீங்கள் பிக் பாஸ் வந்திருக்கீங்க? இந்த ப்ரோமோ வேறு லெவல் ப்ரோமோ. எல்லாருக்கும் ஒரு பேப்பரையும் பேடையும் கொடுத்து எழுத விட்டாங்க. எல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. பிரஜைனும் சாண்ட்ராமின்னு சொல்லி எதுக்காக பிக் பாஸுக்கு வந்திருக்கீங்க? ஒரே கொஸ்டின் எல்லாருக்கும். எல்லோரும் எழுதுங்கடான்னு எழுத விட்டாச்சு. எழுதிட்டு போய் கார்டனில் வந்து நிற்க வச்சுட்டாங்க வரிசையாக. என்னென்ன எழுதிருக்கீங்கன்னு படிக்க சொல்லியிருக்காங்க. பாரு உடனே படிக்குது. நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அண்ட் டு பி ரியல். யார்? பாரு எழுதியிருக்காங்க. ஓ, நீங்கள் இப்போ இருக்கிறது தான் ரியலா அப்படின்னு பிடிச்சி இந்த பேப்பரை பிடிச்சி கிழிச்சு, அதான் இதை தான் கிழிச்சு போடுறேன்னு சொன்னாங்க போல். பிரஜைன்னு சொன்னால கிளின்னு கிழிக்க போகிறேன்னு விஜய் டிவி இருக்காங்க பாருங்கள், மாமா பாய்ஸ் அனுப்பி விட்ருக்காங்க. போய் ஒரு பேப்பரில் எழுதி கிழிச்சு தூரப்பட்டுரு, அவ்வளோதான். இதுக்கு தாங்க இவ்வளோ பில்டப் பண்ண அவன் பிரஜைனை வச்சு எல்லோரும் கிழிக்க போகிறாங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. சாண்ட்ராமிலாம் அழுதுட்டு ஓடும் பாருங்க. பார்க்க தான் போகிறோம். உடனே பிடிச்சி கிழிச்சு உள்ளே போட்டாங்க. அது ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக நிற்கிது. அடுத்து கமருதீனை கூப்பிட்றாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு மாதம் என்னங்க பண்ணீங்க நீங்கள் அப்படி மாதிரி கேட்குறாங்க. இல்லை எதுவும் ஃபைட்டு வருதா என்னன்னு தெரியல. ஸோ ஃபைட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. சொல்லுங்கள் ப்ரோ, பிரதர் அப்படிங்கிறான். பிடிச்சி கிழிச்சு போடுறாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. அவன் என்ன எழுதி கொடுத்தாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை சொல்லி கிழிச்சு போடணும். அதுதான் இவங்க 2 பேருக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் தெரியுமா? இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. எப்படி மாமா பாய் எப்படி அனுப்பியிருக்காங்க பாருங்கள், மாமா பாய்ஸ். அதான் இப்போ அரோராட்ட சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அது சொல்லுது, அதுதான் எழுதியிருக்கும் போல். அதோட திட்டிவிட்டார் வேலை. விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டாரு, துஷாரையும் அரோராயும். அந்த கடுப்பில் வேறு அது இருந்திருக்கும் போல். இவங்க வேறு வந்து கொளுத்தி போடுறாங்களா, கடுப்பாயிடுச்சு. பிரச்சனை கிழிச்சுட்டான். யூ ஆர் ஸோ ரூடு அப்படின்னுச்சு. வந்தோடனே ட்ரிகர் பண்ணிட்டாங்க. வந்த வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறத எபிசோட் பார்த்தோம்னா நல்லா தெரியும். எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இவங்க இந்த கிழிக்கிறாங்களே, திரும்பி இவங்க அடிப்பாங்களடா அடுத்த வாரம். நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்களா தெரியல எனக்கு. அந்தளவுக்கு ஒர்த்து இருக்கா இவங்க? மக்களே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க அந்தளவுக்கு ஒர்த்தா? திரும்பி அடித்தா வாங்கிப்பாங்களா, இல்லை திருப்பி அடிப்பாங்களா, இல்லை ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் இந்த வாட்டி ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை பில்டப்லாம் ஓவராக இருக்குங்க. ஓவராக இருக்குது. அவன் விஜய் சேதுபதிக்கிட்டே ஓவராக பில்டப் பண்ணி தான் வந்தாங்க. நான் கிழிக்க போகிறேன், நான் பேசலாம் மாட்டேன், அங்கே போய் தான் கிழிப்பேன், நிறைய பேர் கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, குரூப்ஸை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்தாங்க. இப்போ யார் உடைக்க போகிறானே தெரியல. இப்போதைக்கு இந்த ப்ரோமோவில் வந்து 3 பேர் தான். பாரு, நான் தான் சொன்னேன்ல, பாருவை கண்டிப்பாக டச் பண்ணுவாங்க. அடுத்து கமருதீன் டச் பண்ணிட்டாங்க. அரோரா டச் பண்ணது அது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அதை ஏதாச்சும் பண்ணி விளையாட வைக்கணும்னு ஏதாச்சும் விஜய் டிவி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அது போய் கண்டென்ட் கொடுக்குறங்கிற பேரில் துஷாரோட உட்காந்துக்கிட்டு, வினோத்தோட உட்காந்துக்கிட்டு, திவாகர்லாம் இப்போ சேர்றது கிடையாது. கமருதீன் மாற்றி இவங்களே தான் உட்காந்துக்கும், வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. அதை கண்டென்ட் கொடுக்க வைக்கிறதுக்கு எதாவது பண்ணுறது ஓகே. பார்வை அடிக்கிறாங்க, கமருதீன் அடிக்கிறாங்க. இந்த ப்ரோமோவில் அவ்வளோதாங்க இருக்குது. சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பார்க்குது ரம்யாலாம் பயந்து பார்க்குது. ஏன்னா அதுக்கெலாம் புதுசாக இருக்கும் பாருங்க. அது இல்லை பில்டப் பண்ணுவாங்க. அவங்களாம் பெரிய ஆக்டர்ஸ் சீரியலில். ஏய் நீ என்ன விஜய் அஜித்தா? நீ பெரிய ஆக்டர்ஸ்னா நான் தளபதியா? நீ சும்மா இங்கே ஏதாச்சும் ஓரமாக இங்கே விஜய் டிவியில் இல்லைனா சன் டிவி ஜீ தமிழில் நடிச்சுக்கிட்டு இருந்துருப்பாங்க. உடனே பில்டப் பண்ணுவாங்க. இவங்க நல்லா தான் நடிப்பாங்க எல்லோரும், ஆனால் பில்டப் ஓவராக கொடுப்பாங்க. திவாகர்கிட்ட போய் சீட்டை கிழிக்கும் போது தான் இவங்க கிளி வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், இவங்களை பற்றி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம்.